செல்வன் சார் சொல்லுங்க. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மாலை வணக்கம். ஒரு 41 உயிர் பறிக்கப்பட்டு விட்டது. இந்த துயரம் இனி வருங்காலத்திலே நடக்கக்கூடாது. சரி, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் ஒண்ணு உருவாக்கணுங்கிறதுல இனிமேலாவது அரசு முனைப்பு காட்டணும். ரைட்டு. இப்போ நண்பர் அப்பாஸ் ரொம்ப ஆத்திரப்பட்டு ரொம்ப கொதிச்சு போய் அவன் இவன் என்றெல்லாம் பேசினார். எனக்கு விஜயை ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திரு விஜய் அவர்கள் இன்னும் கிரௌடு மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்றதுங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியல. கிரௌடு மேனேஜ்மெண்ட்ங்கிறது, நான் ஒரு கட்சி அரசியல் கட்சியில 10 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்தவன் என்கிற முறையில சொல்றேன். விஜய்க்கு தெரியல இல்ல. நாமக்கல்ல அவரு அவரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே கரூருக்கு அவங்க கட்சி மாவட்ட செயலாளர்கள் அந்த கிரௌட சரி பண்ணி இருக்கணும், ஒழுங்குபடுத்தி இருக்கணும். அது தெரியல. அது ரைட்டு. ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. நடந்த பிறகு அவரு அந்த இடத்துல இருந்திருந்தாலோ அல்லது அவர் மறுபடியும் திருச்சிக்கு போயிட்டு மறுபடியும் வந்திருந்தாரா, ஒரு விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தன்னை இன்னும் அரசியல் தலைவராக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறாரு தவிர பக்குவப்பட்டு விட்டார் என்று கூட நான் சொல்லல. ஏன்னு கேட்டா, அவர் திருச்சியிலேயே ஆல்ட் பண்ணி, திருச்சியில இருந்து நான் கரூருக்கு போறேன்னு சொல்லி போலீஸ்ல பெர்மிஷன் கேட்டு, போலீஸ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த திருச்சியில இருந்து அவர் ஒரு வீடியோ போட்டு அதை முறையா பண்ணி இருக்கணும், பண்ணல. சரி, விஜயை சுத்தி இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருக்காவது அரசியல் பக்குவம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இது நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருது. நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு, பிணை கேட்டு, முன்ஜாமீன் முன்பிணை கேட்டு, பிணை கேட்டு வருது வழக்கு. அதுல நீதியரசர் அதாவது ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லுவோம். நீதியரசர் தன் கண் முன்னால் இருக்கிற வழக்கில் இருக்கிற மெரிட்டை தான் பார்க்கணும். 32 வருஷம் ஆச்சு வழக்கறிஞரா பணியாற்றி. ஆனா நான் சொல்றேன்னா, நீதிபதி அவர்கள் தன் முன்னால் இருக்கிற வழக்கினுடைய தன்மையை மட்டும்தான் பார்க்கணும். அதுல போய் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, விஜய் ஓடிவிட்டார், இதெல்லாம் சொல்றதுக்கு நீதிபதிக்கு இதுவரையில எந்த நீதிபதிகளும் இது போன்ற கருத்து தெரிவித்து கிடையாதா? ஒன்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. அது சொல்லக்கூடாது சொல்லி அது நிறைய கண்டனத்துக்கு ஆளாயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீதிபதி என்ன செய்யணும்னா, அந்த வழக்குல அவருக்கு பிணை கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது, மறுப்பது எல்லாம் நீதிபதியோட டிஸ்கிரிஷனரி பவர், அவருடைய சுய அதிகாரம். அதே நேரத்துல விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல, அவர் ஓடிட்டாரு, அது பண்ணிட்டாருன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், விஜய் திரும்பி அந்த இடத்துக்கு வாராரு. ஏது கரூருக்கு அவர் வாராரு, வேலுச்சாமிபுரத்துக்கு வாரார். மறுபடியும் கிரௌடு அதிகமாகி உயிரிழப்பு அதிகமாகும். அதனால மறுபடியும் அவர் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? நீங்க வர்றத போலீஸ் அனுமதிக்குமா? முதல்ல நீங்க இதெல்லாம் யோசிங்க, பிராக்டிக்கலா யோசிங்க. அதை விட்டுட்டு சரி, விஜய் வர வேண்டாம் சார், விஜய் வந்தா கூட்டம் வரும், உயிரிழப்பு ஆகும்னு சொல்றீங்க. இரண்டாம் இட தலைவர்களோட யாரும் வரமாட்டாங்க, கரூர் பொறுப்பாளரோட யாரும் வரமாட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒட்டுமொத்த டீம் காணுமே சார். பிரவீன் சார், ஒரே ஒரு விஷயம் நீங்க அனுமதிங்க. அதாவது இதுக்கு விஜய் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துகிற பொழுது அந்த அரசியல் கட்சி மட்டுமே பொறுப்பேற்கணும்னு நினைக்காதீங்க. அந்த கட்சி முறையாக காவல்துறையில அனுமதி வாங்கி, காவல்துறை அதுக்கு அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய, ஆர்டர் பண்ணக்கூடிய பொறுப்பை காவல்துறை தான் செய்யணும். காவல்துறைக்கு என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுது நீதிமன்றத்தில் அப்படின்னா, அவங்க சொன்ன எண்ணிக்கை வேற, வந்த எண்ணிக்கை வேறங்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சொன்ன நேரத்தில் வரல, அவர் கொடுத்த நேரத்தில் வராம கிட்டத்தட்ட 6-7 மணி நேரமாக காக்க வச்சிருக்காரு. அப்ப நேரம் போக போக கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. இதுதான் நெருக்கடிக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. சார், செல்வாக்குள்ள தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு வரும்போது நேர குறைவு, நேரங்கள் கொஞ்சம் தாமதமாகிறது. சாதாரண டாக்டர் கலைஞர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் முதல் நாள் இரவு 7 மணிக்கு 7 மணி நேரம் கழிச்சு வருது, பிரச்சனை இல்ல சார். அசம்பாவிதம் நடக்காம இருக்கணுமே, அப்ப நடக்கல, அதனாலதான் பிரச்சனை ஆகல. நடந்திருக்குல. ஒண்ணு கேளுங்களேன், நான் ஒன்னே ஒண்ணு மறுபடியும் நீங்க அதுக்கு தான் வரீங்க. நான் கிரௌடு மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரியல.
திரு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து இன்னும் அவர்கள் விஜய்க்கு வந்து இன்னும் விஜய் பக்குவப்படல, அவங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ண தெரியல, கூட்டத்தை ஒருங்கிணைக்க தெரியல, இன்னும் அவங்க ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கட்சியாக வளரல, இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்றீங்க. ஆனா சம்பவம் நடந்த உடனடியாக அங்கிருந்து அந்த ஒட்டுமொத்த குழுவும் கிளம்பிட்டாங்க. தமிழக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரவாக அங்க வராரு, அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வராரு, இன்னாள் அமைச்சர்கள்லாம் வராங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அல்லது அரசியல் ரீதியாக திமுக மீது குற்றம் சாட்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல? பிரவீன் சார், என்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இது எந்த திசையில போகுதுங்கிறதா. ஆமா, நாம என்னுடைய நண்பர் அப்பாஸ் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து ரொம்ப கடுமையா பேசுறீங்களே, கள்ளக்குறிச்சியில 69 பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகும் போது முதலமைச்சரே அந்த இடத்துக்கு போக முடியல, போகல. இதெல்லாம் கள்ளக்குறிச்சி சொன்னா அவங்க மணிப்பூர்னு சொல்லுவாங்க, இப்படி மாறி மாறி சொல்லிட்டு தான் இருப்பாங்க சார். விவாதம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும், விவாதம்ங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க திரு விஜய் அவர்களை அவன் இவன் என்று பேசிட்டு போங்க. கள்ளக்குறிச்சிக்கு போல அப்படிங்கிறதுக்காக கரூருக்கு போகாம இருக்கணும்ன்றீங்களா? அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இத பேசினா அதையும் பேசித்தானே ஆகணும். நீங்க ஒரு நீதிபதி, இப்போ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீதி அரசர் இது வந்து இப்போ இவர்களுக்கு பிணை கொடுப்பதற்கு பிணை மறுக்கப்படுகிறது, இவ்வளவுதான். பிணை மறுக்கப்படுகிறது தான் சொல்றோமே தவிர அதுல அவர் வந்து அதுல கமெண்ட் பண்றதுக்கு அதிகாரம் இல்ல. வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்கள் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படும் போது நீதிபதிகள் அந்த நேரத்துல கூட அவங்களோட கருத்து சொல்லக்கூடாதா, சொல்ல மாட்டாங்களா? இல்ல அது சார் உறுதியா சொல்லக்கூட, வழக்கறிஞர்கள் தவறாக சொன்னால் அதை வந்து அவர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். வேண்டாம், நீங்க சொல்லக்கூடாது, இது ஏற்புடையது இல்ல, வழக்குக்கு தொடர்பானதை பேசுங்க அப்படிதான் சொல்லணும் சார் நீதிபதி. நீதிபதி வந்து இப்படி அவர் ஓடிட்டாரு, கோழையை போல ஓடிட்டாரு, ஒரு கட்சி தலைவராக இருக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லி நீதியரசர் சொன்னது தவறுதான், ஜுடிஷியல் ஓவர் ரீச், இது மாற்று கருத்தே இல்ல. அதே நேரத்துல இது போன்ற துயர சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்டா இருக்கு, விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு, எல்லா அரசியல் கட்சி இருக்கு. யாருமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் வாகனத்துல வராரு, அந்த வாகனத்தை ஏன் சீஸ் பண்ணல, இது நீதிபதி வேலை கிடையாதுங்க. வாகன அக்யூஸ் கிடையாது. அவருடைய பேருந்து விபத்து ஏற்படுத்துது, 2 பேர் பைக்ல வராங்க, அந்த பேருந்துக்கு முன்னாடி விழுறாங்க, அது ஒரு விபத்து. அந்த விபத்து தொடர்பாக ஏன் தனியாக ஒரு வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. பிரவீன் சார், ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, என்னால வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவாகவோ பேச வேண்டிய அவசியமும் அது இல்ல. நான் ஒரு நடுநிலையான விவாதத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இது போன்ற விபத்துக்கள் இனி வரக்கூடிய காலத்துல நடக்க கூடாது. அதே நேரத்துல நண்பர் அப்பாஸ் போன்றவர்கள் எல்லாம் கொதித்தெழுவதை பார்க்கும் போது இதுதான் திமுகவுக்கு சங்கடமே. இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து அரசியல் விமர்சகர்ங்கிற போர்வையில இவங்கெல்லாம் வந்து இப்படி கொதிச்சு எழுறாங்க பாருங்க, இதுதான் வந்து திமுகவுக்கு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தும். 41 பேர் பலியாகி இருக்காங்க. காரணம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? திமுகவுக்கு இமேஜ் கட்டு போயிரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பாஜக காரங்களுக்கு நல்லதுனா திமுக இமேஜ் கட்டு போயிட்டாலும் நீங்க அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு என்ன கவலை ஆகுது? மிஸ்டர் அப்பாஸ், நீங்க கவலைப்படாதீங்க, திமுக பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பாஜக விஜய்க்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க பதில் சொல்லுங்க. பாஜக ஏன் முட்டு கொடுக்குறீங்க விஜய்க்கு? சார், பாஜக வந்து இந்தியா இலங்கையில இருக்கிற கட்சி, பாகிஸ்தான்ல இருக்கிற கட்சியா சார்? தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி, இந்தியாவுல இருக்கிற கட்சி. என்னைக்கும் பாதிக்கப்பட்டவங்க மக்கள் சைடுல இருந்து பேசணும் அப்படின்னு பார்க்கவும் 41 பேர் பலியாகி இருக்காங்க. அதுல நீங்க ஒரு நிமிஷம் 41 பேர் பலியாக இருக்காங்க. விஜய்க்கும் சம்பந்தம் இருக்கு, அதுக்கு விஜய்க்கும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆனா அவங்க பொறுப்பேற்கணும் போதுதான் அவர் கோவப்பட்டு பேசுறாருன்றாரு. சார் பிரவீன் சார், நீங்களே திசை மாற்றாமா, அதாவது வேறு திசை கொண்டு போயிடாதீங்க தயவு செய்து. நான் விஜய்க்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லல. நீங்க பொறுப்பு இல்லங்க, பாஜக ஏன் முட்டு கொடுக்குது? நான் தூத்துக்குடி செல்வத்தை கேட்கல, பாஜக ஏன் முட்டு கொடுக்குது? எச் ராஜா ஏன் முட்டு கொடுக்குறாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நான் ஒண்ணு கேளுங்க, நீங்களே எதுக்கு திமுக அதே மாதிரிதான் எல்லாரும் எல்லாம் செய்வாங்க சார். அரசியலில் அவரவர்களுக்கு தோன்றிய நியாயங்களை பேசுவதுதான் அரசியல்.
அதனால வந்து நீங்க இப்படித்தான் பேசணும், நான் இப்படித்தான் 41 பேர் பலியானாங்க. அதுக்கு தாவேகா பொறுப்பேற்க மாட்டாங்க, அதுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுமா? சார் தாவேகா மட்டும் பொறுப்பு கிடையாது. தாவேகா மட்டும் பொறுப்பு நான் சொல்லவில்லை சார். தாவேகா மட்டும் பொறுப்பு சொல்ல, தாவேகாவும் பொறுப்பு ஏற்கணும், அவங்க ஏற்கல, அதுக்கு பாஜக சப்போர்ட் பண்றது சரியான்னு கேக்குறாரு. நீங்க பிரவீன் சார் மறுபடியும் அவருக்கு எதாவது கேக்குறாரு, அவர் கேக்குற கேள்வி அதுதான். தாவேகா மட்டும் பொறுப்பு அவர் சொல்லல, ஆனா தாவேகாவும் பொறுப்பு ஏற்கணும் அப்படின் போது ஏன் பொறுப்பு ஏற்கல, பொறுப்பு ஏற்க தாவேகாவுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுதுன்னு கேக்குறாரு. நான் ஒண்ணே நீங்க அது கூட அதை புரிஞ்சுக்கிட மாட்டீங்களா? அதான் தயவு செய்து 41 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. 41 பேருமே தாவேகா காரங்க, விஜயை நம்பி வந்தவர்கள், விஜயுடைய ஆதரவாளர்கள், விஜயனுடைய ரசிகர்கள். அதை எப்படி கையாளுவது என்பது தெரியாமல் ஏற்பட்ட பதட்டத்தின் காரணமா அவர் போயிருக்க கூடாது. அவர் திருச்சியில தங்கி இருந்திருக்கணும், முறையா காவல்துறையில நான் கரூருக்கு போறேன்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்கணும். விஜயை சுற்றி புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுன இப்படி பண்ற அரைகுறைகள் இருக்கிறார்கள். அது அவங்க கட்சி விவகாரம், எங்களுக்கு அவசியம் இல்ல. ஆதவர்ஜுனா போன்ற அரைகுறை மேதாவிகள் எல்லாம் கூட அன்னைக்கு இலங்கையை போல, நேபாளத்தை போல, கிழக்கு சொன்னது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இப்படிப்பட்ட அரைகுறைகளை வைத்துக் கொண்டு விஜய் ஒரு அரசியல் கட்சி நடத்துவது மிகவும் சங்கடம். விஜய் பேசும். செல்வம் சார், விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இது தொடர்பாக பேசுவது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு பாஜக பல பேர் சொல்றாங்க. அதே விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது என்டிஏ சார்பாக அமைக்கப்பட்ட குழு, இது வரைக்கும் அந்த மாதிரி குழு பார்த்தது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அமைச்சிருக்கலாமான்னு தெரியல. புதுசா ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க, அவங்க ஒரே நாள்ல விசாரணையை பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க, ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிடுறாங்க தமிழக அரசு மீது தவறு அப்படிங்கிறது. அப்போ விசாரணை போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த தொடர்பான கருத்து தெரிவிக்கிறது சார் வெறும் 3 மணி நேரத்துல கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவு பெரிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு குழு இருக்கு அப்படின்னா இது பல இடங்களுக்கு அனுப்பி இருக்கலாமே. பாஜக தான் அரசியல் தொடங்கி வச்சிருக்காங்க இதுல அப்படின்னு சொல்றாங்க. அது என்னுடைய நண்பர் அப்பாஸ், இதை தவிர வேற கருத்து எல்லாம் சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை, இதை நம்ம புறந்தள்ள முடியாது சார். என்ன எதிர்கொள்ளாங்க நீங்க? இந்த கருத்து சரியா தப்பா நீங்க பேசுங்க. 3 மணி நேரத்துல மணிப்பூர் போகாதீங்க வந்தீங்கற சொல்லுங்க. சொல்லுங்க பாஜககாரர் போயிட்டு இல்ல. நீங்க போற கூச்சல்ல நான் போடுவேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சார், கொஞ்சம் ப்ளீஸ். 3 மணி நேரத்துல ஒரு குழு உண்மை கண்டுபிடி உலக அளவுல ஒரு திறன் வாய்ந்த குழுவா தான் பார்க்க முடியுது. சொன்ன கருத்து முக்கியம். நுப்பாடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். அதாவது நண்பர், அதாவது பேசிய நண்பர்களுக்கு சொல்றேன், சமீபத்துல கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு முன்னால ஒரு ஏர் ஷோ நடந்துச்சு சென்னையில. ஏர் ஷோ நடந்ததுல இதே மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து ஒரு 5 உயிர்கள் பறிக்கப்பட்டது. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதுல இருந்தாங்க. காவல்துறையோட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்களே. நீங்க அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அப்பயே குழு அனுப்பல பாஜக. நான் சொல்றேன் கேளுங்க சார். அதான் எல்லாத்துலயுமே நீங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம உண்மை கண்டறியும் குழுவை அனுப்புவது அந்தந்த கட்சிகளுடைய தேவை, விருப்பம், அந்த கால சூழ்நிலை, அவ்வளவுதான். விட்டுருங்க. நான் ஒண்ணு கேளுங்க, எங்க கட்சியோட அந்த 11 எம்பிக்கள் குழு டெலிகேஷன் வந்திருக்காங்க. அவங்க உண்மை கண்டறிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஒரே நாள்லயா சார்? ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிடலாமா? இல்ல, அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க இன்னும் அது பின்னால வரட்டும், டிபேட் வரும். கேளுங்க. இன்னொன்னு, நான் இப்ப என்னோட சிம்பிளான கொஸ்டின் என்ன தெரியுமா? ஒரே நைட்ல இப்படி நீங்க கேக்குறதுனால சொல்றேன், ஒரே நைட்ல நீங்க ஒன்மேன் கமிஷன் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில அமைக்கிறீங்க. ஒன்மேன் கமிஷன் நம்ம நண்பர் சூரிய பிரகாஷ் சொன்ன மாதிரி செக்ஷன் 3(1) ஆஃப் கமிஷன் ஆக்ட்ல அதன்படி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேணும். ஜிஓ போட்டிருக்கணும், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதுல என்னென்னலாம் விசாரிக்கணும்னு போடணும். அவங்களுக்கு அலுவலகம் வேணும், அவங்களுக்கு அதுக்கு தொலைபேசி எண் கொடுக்கணும். அந்த தொலைபேசி எண்ல நீங்க எல்லாரும் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஆனால் 27ஆம் தேதி இரவே அந்த ஒன்மேன் கமிஷன் அமைக்கப்பட்டு 28ஆம் தேதி காலை நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் சம்பவம் நடந்த இடத்துக்கு விசாரிக்காங்களே. இது என்ன நியாயம்? என்ன விசாரணை இன்றளவும் போயிட்டு இருக்கு இல்லையா? அவங்க உடனே ஒரே நாள் 3 மணி நேரத்துல விசாரணை முடிஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கல. பிரவீன் சார், ஒரு நீதிபதி ஒரு கமிஷன் ஒரு கமிஷன் பைண்டிங்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த கமிஷன் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு என்ன நடந்து நீங்க யார் விட்னஸ், கம்ப்ளைண்ட் யாரு, விட்னஸ் யாரு,
இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா? அதனால இதெல்லாம் விட்டுருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மரியாதைக்குரிய அமுதா IAS அவர்கள், வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS, சீனியர் IAS ஆபீசர், அவங்க தலைமையில் நான் என்ன சொல்றேன், பீப்புள் மேண்டேட் யாருக்கு? மக்களுடைய வாக்குச்சீட்டின் மூலமாக அதிகாரம் யாருக்கு வழங்கியிருக்காங்க? அதிகார அரசுக்கு தான் வழங்கியிருக்காங்க. யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. ஆனா நான் அமைச்சர்கள் வந்து நிருபர்களை சந்திக்கணுமா? அதிகாரிகளுக்கு என்ன வேலைங்க? அதிகாரிகள் வந்து ஒரு IAS ஆபீசர், சீனியர் IAS ஆபீசர், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, DGP, ADGP எல்லாரும் போய் பத்திரிகையாளர்கள் செந்தில் பாலாஜி IAS அவர் சந்திக்கலையா மக்களை? செய்தியாளர்களை சந்திக்கலையா? பாக்குறாங்க. தமிழக அரசுக்காக பேசுறது யார் பேசணும்? நீங்க செந்தில் பாலாஜி வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர், எங்களுக்கு அது அவசியம் இல்ல. ஆனால் அமுதா IAS வந்து யாருக்காக பேசுறாங்க? தமிழ்நாடு அரசுக்காக பேசுறாங்க. தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரா இருந்துட்டு போட்டியா? நான் என்ன சொல்றேன், அமுதா IAS நான் என்ன சொல்றேன், இது அதிகார அத்துமீறல்ங்கிறதுக்காக சொல்றேன். இதனுடைய விசாரணையுடைய போக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்வதாகத்தான் நான் கருதுனேன். ஏன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கமிஷன் உடனே உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம். அது யாரு சொன்னா என்ன, நமக்கு அது உண்மையா பொய்யாங்கிறத விவாதிக்கணும். இவங்க ஏன் சொன்னாங்க? ஒரு உண்மையா இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேளுங்க சார், ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நடக்குது. ஜீவாவா இல்லாத உங்க சார் ஒரு ஜட்ஜ் வந்து சரி சார் ஒரே செகண்ட். அதாவது அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்குல அவங்க கொடுத்த பைண்டிங்ஸ்ல என்னாச்சு சார்? அவங்க குற்றம் சாட்டினாங்களா அந்த அதிகாரிகளுக்கு எல்லாம்?